ஜாதகத்துல நட்சத்திரத்தை வச்சு மட்டும்தான் ஒருவருடைய பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்குமா சார்? இல்லைம்மா, ஜாதகம்ன்றது மிகப்பெரிய கடல்மா. அதை முழுமையாக தெரிஞ்சவங்க இன்றைக்கி யாருமே கிடையாது. அது வாய்ப்பும் குறைவு. ஒரு விஷயம் மட்டுமே எது முக்கியம்னு சொல்ல முடியாது. அந்த விஷயம் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்துக்கும் ஒரு காரண காரணியம் உண்டு. கரணம், திதி, யோகம், வாரம், திதி, சூலம் இப்படி உண்டு. லக்னம் உண்டு. நிறைய விஷயங்கள் உண்டு. அது பயன்படுத்துகிற நபர்களை பொறுத்து அதோடைய இம்பார்ட்டன்ட் இருக்கும். ஆனால் எல்லா விஷயம் உள்ளடக்கி தான் ஒரு மெத்தடுன்னு வச்சுக்கோங்களேன், பாரம்பரிய ஜோதிடம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சி ஸ்கில் ஆகுறாங்க. பட் எல்லாமே இங்கே தேவை. அதனுடைய முக்கியமான பங்களிப்பு பீரியாட்டின்னு சொல்லி வரும்போது நட்சத்திரங்கள் கொஞ்சம் கூடுதலாக உண்டு. அதில் மாற்றம் இல்லை. எப்படி இதை மக்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறது அப்படின்னா, ஜோதிடத்தை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருமே ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்கக்கூடாது. ஒரு ஜாதகம், இப்போ நான் ஜாதகர், எனக்கான ஜாதகத்தை எடுக்கிறேன். ஏதோ ஒரு கிரகம் வச்சுக்குவோம். எந்த ஜாதகத்துலேயும் சரி, எதுலேயும் சரி, ஒரு கிரகம் சுயமாக செயல்படாது. தனியாக சார். சுயமான அப்படின்னா, இப்போ சனீஸ்வர பகவான் எனக்கு 9ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன், 9ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுங்களேன். ஆனால் அந்த சனீஸ்வர பகவான் ஒரு நட்சத்திர புள்ளிக்கிட்ட பொறுப்பு கொடுத்துருப்பார். அந்த நட்சத்திர புள்ளி வேற ஒரு கிரகமாக இருக்கும். இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது நேரடியாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை, அதுக்கு உள்ள ஒரு விஷயம் இருக்குது. அதான் சாரம்னு சொல்லுவோம். அது நம்மளுக்கு அவ்வளோ காம்ப்ளிகேட் தேவையில்லை, எளிமையாக புரிஞ்சுங்க. நீங்கள் பார்க்கக்கூடிய கிரகம் வேறு ஒரு நட்சத்திர புள்ளி மூலமாக இயங்கும். ஏதோ ஒரு நட்சத்திர புள்ளி, அந்த நட்சத்திர புள்ளிக்குன்னு ஒரு கிரகம் இருக்குல்ல, அதுதான் உண்மையிலே அங்கே ஆக்டிவேஷன் ஆகிற விஷயம். நீங்கள் வெளியே பார்க்குற பார்வை வேறு, உள்ளுக்குள்ளே ஜாதகத்தில் உள்ளே இயங்கக்கூடிய கிரகத்துடைய விஷயங்கள் வேறு. அதை ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும்.